சின்னமருதுவின் ஜம்புத்தீவு பிரகடனம் 1801 ஜூன் 12 சின்னமருது, திருச்சி, திருவரங்கம் முதலிய இடங்கள்ல வெளியிட்ட அறிக்கை ஜம்புத்தீவு பிரகடனம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த அறிக்கை எல்லா இனத்தை சார்ந்த மக்களும் நாட்டுப்பற்றுமிக்க பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும், ஆங்கிலேயருக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என்றும் அறைகூவல் விடுக்கப்பட்டதாகவே அறியப்படுகிறது. எங்கே இருக்கிறது ஜம்புத்தீவு அப்படின்னு சுத்தி முத்தி பார்க்காதீங்க. ஒரு காலத்துல இந்தியாவுக்கு ஜம்புத்தீவு அப்படிங்கிற பெயர் தான் இருந்தது. அதை தமிழில் நாவலான் தீவு என்றும் அழைத்திருக்காங்க. இதற்கு நாவல் மரங்கள் அடர்ந்த நிறைந்த தீவு அப்படிங்கிறது தான் அர்த்தமாகும். இந்த ஜம்புத்தீவு பிரகடனத்துல என்ன இருக்கு தெரியுமா? சின்னமருதுவின் ஜம்புத்தீவு பிரகடனத்துல காண்போர் அனைவரும் கவனத்துடன் படிக்குமாறு கூறப்பட்டிருக்கு. ஜம்புத்தீவு கர்ப்பகத்தில் உள்ள ஜம்புத்தீவில் வாழும் அந்தணர்கள், சத்திரியர்கள், வைசியர்கள், சூத்திரர்கள், முசல்மான்கள் முதலான அனைத்து சாதியர்க்கும் தெரியப்படுத்தும் அறிவிப்பு என்னவென்றால், மேன்மை தாங்கிய நவாப் முகமது அலி அவர்கள் முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விட்டதன் காரணமாக இப்போது அவர் ஒரு விதவை போல மாறிவிட்டார். ஐரோப்பியர்களோ தங்களுடைய வாக்குறுதிகளை மீறி அவருடைய அரசாங்கத்தையே தங்களுடையதாக ஆக்கிக் கொண்டு நாட்டு மக்கள் அனைவரையும் நாய்களாக கருதி ஆட்சி அதிகாரம் செய்து வருகிறார்கள். உங்களிடையே ஒற்றுமையும் நட்பும் இல்லாத காரணத்தால் ஐரோப்பியரின் சூழ்ச்சியை புரிந்து கொள்ள இயலாமல் உங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பழித்தூற்றி கொண்டது மட்டுமன்றி நாட்டின் அந்நியரிடம் ஒப்படைத்துட்டாங்க. இந்த ஈனர்களால் இப்போது ஆளப்படும் பகுதிகள் எல்லாம் மக்கள் பெரிதும் ஏழ்மையில் உழல்கிறார்கள். சோற்றுக்கு பதில் நீராகாரம் தான் உணவு என்றாகிவிட்டது. இப்படி துன்பப்படுவது தெரிந்த போதிலும் எக்காரணங்களினால் இத்துன்பங்கள் ஏற்பட்டன என்பதை பகுத்தாராயவும் புரிந்து கொள்ளவும் இயலாத நிலையில் மக்கள் தொடர்ந்து இருக்காங்க. 1000 ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தாலும் மனிதன் கடைசியில் செத்துதான் ஆக வேண்டும். ஆதலால் பாளையங்களில் உள்ள ஒவ்வொருவரும் போர்க்கோலம் பூண்டு ஒன்றுபட வேண்டிய நாள். இந்த ஈனர்களின் பெயர்கள் கூட நாட்டில் மிஞ்சிருக்காமல் செய்ய வேண்டும். அப்போதுதான் ஏழைகளுக்கு இல்லா கொடுமை அல்ல, அல்லல் படுவோரும் வாழ முடியும். அதே நேரத்தில் இந்த ஈனர்களுக்கு தொண்டோடியம் செய்து நாயைப் போல சுகவாழ்வு வாழ விரும்புகிறவன் எவனாவது இருந்தால் அத்தகைய பிறவிகள் கண்டிப்பாக ஒழித்து கட்டப்பட வேண்டும். ஆதலால் மீசையை வைத்துக் கொண்டிருக்கும் நீங்கள் எல்லோரும், அதாவது இராணுவம் மற்றும் அல்லது மற்ற தொழில்களில் ஈடுபட்டிருக்கும் நீங்கள் அனைவரும் ஈனமான அந்நிய கீழ்த்துண்டு புரியும் சுபேதார்கள், அவில்தார்கள், நாயக்கர்கள், சிப்பாய்கள் மற்றும் போர்க்கருவிகளை பயன்படுத்தும் அனைவரும் உங்களுக்கு வீரம் இருந்தால் கீழ்கண்டவற்றை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும். ஐரோப்பியர்களின் இந்த ஈனர்களை எவ்விடத்தில் கண்டாலும் கண்ட இடத்தில் அவர்களை அழித்து விட வேண்டும். இந்த ஈனர்களுக்கு எவன் ஒருவன் தொண்டு ஒழியம் செய்கிறானோ அவனுக்கு இறந்த பின் மோட்சமே கிடைக்காது என்பதை உறுதியாக கூறுவேன். இதை ஏற்றுக்கொள்ளாதவன் வைத்திருக்கும் மீசை என்பது என்னுடைய மோசமான விஷயங்களை சொல்லி சமமானது என்றார். இத்தகைய ஏற்றுக்கொள்ளாதவனுடைய பிள்ளைகள் ஐரோப்பிய இனப்பிரிவுகளுக்கு தன்னுடைய மனைவியை கூட்டி கொடுத்து பெற்ற பிள்ளைகள் ஆவார்கள். எனவே உடம்பில் ஐரோப்பியனின் ரத்தம் ஓடாத அனைவரும் ஒன்று சேருங்கள் என்றும், இதை படிப்பவர்களோ கேட்பவர்களோ இது கூறியிருப்பதை பரப்புங்கள். எவன் ஒருவன் இந்த அறிவிப்பை ஒட்டப்பட்ட சுவற்றிலிருந்து எடுக்கிறானோ அவன் பஞ்சமா பாதங்களை செய்தவனாக கருதப்படுவான். இப்போதைக்கு மருது பாண்டியன் என்று தன்னுடைய பெயரை குறிப்பிட்டு பேரரசர்களின் ஊழியன், ஈரோப்பியர்களின் ஈனர்களின் ஜென்ம விரோதி அப்படிங்கறதும் சொல்லியிருக்காரு. 1801 ஜூன் 16 வெள்ளையர்களால் கைப்பற்றப்பட்ட இந்த அறிக்கையானது திருச்சிராப்பள்ளி கோட்டையில் ஒட்டப்பட்டிருக்கு. இதை மொழிபெயர்த்து சுருக்கி இங்கு சொல்லியிருக்கோம். மருது வெளியிட்ட தென்னிந்திய மக்களுக்கான இந்த பிரகடனம் தான் அரசியல் மையமான திருச்சி கோட்டையில் உள்ள நவாப் அரண்மனையின் வாயிலிலும் இந்தியா முழுவதற்குமான முதல் பிரகடனமாக அறியப்படுது. நாட்டிலெங்கும் பக்தர்கள் வந்து செல்லும் ஸ்ரீரங்கம் கோவிலின் மதில் சுவர்களிலும் இந்த பிரகடனங்கள் ஒட்டப்பட்டிருக்கு. எரிமலையாய் குமரி வெடிக்கும் திருச்சி பிரகடனத்தின் சொற்கள் நம் செவிப்பறைகளில் வந்து வந்து மோதுடு. சின்னமருதுவின் ஆணை வணங்க சொல்லவில்லை, வாழேந்த சொல்கிறது. பக்தியை கோரவில்லை, வீரத்தை கோருகிறது. அதலால் உங்களை தான் அழைக்கிறார் சின்னமருது என்று அந்த பிரகடனம் தான் இந்திய வரலாற்றிலேயே ஆங்கிலேயருக்கு எதிராக எடுக்கப்பட்ட முதல் பிரகடனமாக பார்க்கப்படுது.